அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு புனிதமான ரமலான் மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் எந்த அமலும் செய்ய முடியாதவர்கள், இன்னும் மாதவிடாய் பெண்கள் எந்த மாதிரியான அமல்களை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த அமலும் செய்ய முடியாதவங்க அப்படின்னா வயதானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களால நோன்பும் பிடிக்க முடியாது, இன்னும் தொழுக கூட முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே எந்த மாதிரி அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, மாதவிடாய் காலத்தில் எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படின்னு. அவங்களுக்கான தெளிவான வீடியோ தான் இது. இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இதுவும் ஒரு சதகத்துல் ஜாரியாவாக அதனுடைய நற்கூலி நமக்கு எழுதப்படும். இப்போ மாதவிடாய் காலத்தில் தொழுக கூடாது, குரான் ஓதக்கூடாது, நோன்பு பிடிக்கக்கூடாது, மற்ற எல்லா அமல்களையுமே செய்யலாம். எந்த மாதிரியான அமல்கள் அப்படின்னா, ஹதீஸ் படிக்கலாம், நீங்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கலாம், குரானுக்கு பதிலாக அதை நீங்கள் செய்யலாம். இன்னும் சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிக்கலாம். அடுத்தது என்ன அமல் செய்யலாம் அப்படின்னா, சதக்கா கொடுக்கலாம். சதக்கா கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு அமல். அதை இந்த ரமலானில் செய்யறது மிகப்பெரிய பாக்கியம். இந்த ரமலானே நமக்கு சதக்காவை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நோன்பாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு தினமுமே சதக்காவை கொடுத்துட்டு வாங்க. அடுத்தது, பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பாங்க, குழந்தைகளை பார்ப்பாங்க, இந்த மாதிரி தான் செய்ய முடியும். அப்போ இந்த வேலைகளை நம்ம எப்படி நன்மையாக மாற்றலாம் அப்படின்னா, இந்த வேலைகளை எல்லாம், இந்த குழந்தைகளை பார்க்கறது, வீட்டு வேலைகளை செய்கிறது, இது எல்லாமே அல்லாஹுக்காக அப்படின்னு ஒரு நீயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு இபாதத்தாக மாறும் என்பதாக சொல்லப்படுது. எனவே அல்லாஹுக்காக அப்படின்னு நீயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை கவனிங்க. அடுத்தது, நோன்பு வைப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். ஒரு இஃப்தாருக்கு சமைக்கலாம், அல்லது சஹருக்கு சமைச்சு கொடுக்கலாம். இன்னும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செஞ்சால் கூட அதுலேயும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹ் தருவான். இன்னும் இந்த மாதம் நம்ம தொழக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, குரான் ஓதக்கூடாது. அதே மாதிரி பாவமான காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம தான் நோன்பு வைக்கலையே, நம்ம தான் தொழுகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாவமான விஷயங்களை பண்ணக்கூடாது. அதாவது வீண் பேச்சு பேசுறது, பொய் பேசுறது, பொறாமல் பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாமல் நேரத்தை இந்த மாதம் செலவு பண்ணக்கூடாது. தொழுகை இல்லை, நோன்பு பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய பெண்கள் எப்போதும் போல இந்த மாதத்தை கிடப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. இந்த நாட்களில் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அதாவது நோன்பாளிகளுக்கு என்னெல்லாம் அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்கன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், வீண் பேச்சு கட்டாயம் இருக்கக்கூடாது இந்த மாதம். அது யாராக இருந்தாலும் சரி, தொழக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, தொழ முடியாத பெண்களாக இருந்தாலும் சரி, வீண் பேச்சை இந்த மாதத்தில் தவிர்த்தரணும். இன்னும் பாவமான காரியங்களை விட்டும் நம்ம ஒதுங்கி தான் இருக்கணும். டிவி பார்க்கறது, இன்னும் அதிகமான மொபைலை பார்த்துக்கிட்டு வீண் நேரத்தை செலவு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. இந்த மாதம் நமக்கு அதற்கான மாதம் தான். இன்னும் இந்த மாதத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஒரு வார்த்தை நம்ம அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் கூட அதற்கும் நமக்கு அல்லாஹ் பல மடங்கு இரட்டிப்பு நன்மைகளை நமக்கு தர்றான். அதனால் முடிஞ்சளவு நோன்பாளிகள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே நீங்களும் இருக்க பாருங்க. எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் அதிகமாக செய்யலாமோ அந்த மாதிரியான அமல்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த மாதத்தில் எந்த மாதிரி திக்ருகள் செய்யலாம்? ஏன்னா நம்மளால் வேறு எந்த அமலுமே செய்ய முடியாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த அமலுமே செய்ய முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திக்ருகளை தான் நம்ம செய்யணும். அப்போ அந்த திக்ருகளில் எந்த மாதிரி திக்ருகளை ஓதலாம், எதை ஓதக்கூடாது அப்படின்னா, குரானில் இருக்கக்கூடிய ரப்பனா துவாக்களோ, குரான்ல இருந்து ஒரு சூறாவோ நம்ம ஓத வேண்டாம். அதை தவிர்த்து நிறைய அதிகமான கனமுள்ள நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய திக்ருகள் இருக்குது. அதை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை தரும். இப்போது அதிக பலமான திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு நோட்டில் குறித்து வச்சுட்டு கூட அந்த திக்ருகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஓதலாம். இப்போ நான் முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு வர்றேன். முதல்ல கலிமா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா,
அதிகம் அதிகம் நீங்கள் ஓதலாம். எண்ணிக்கை கணக்கே கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு எண்ணிக்கை வச்சுக்கிறீங்க, ஒரு 7 நாள் தொழ மாட்டீங்க, நோன்பு வைக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த 7 நாளும் தினமும் நான் 100 தடவை ஓதுறேன் இந்த திக்ர்கள் எல்லாம், அப்படி கூட நீங்கள் நியத்தை வச்சு குரான் ஓதக்கூடிய அந்த நேரத்திற்கு பதிலாக நீங்கள் இந்த திக்ர்களை உட்கார்ந்து 1 மணி நேரம் நீங்கள் ஓதிக்கலாம். முதல் திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்தது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதையும் நீங்கள் அதிகம் அதிகம் ஓதலாம். அடுத்தது ரொம்ப கனமான திக்ர் எப்படின்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இதையும் நீங்கள் அதிகம் அதிகம் ஓதுங்க, குறைந்தபட்சம் 100 தடவை. அடுத்தது சலவாத், குட்டி சலவாத் இருக்குது, அதாவது சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையும் நீங்கள் தினமும் 100 முறை தவறாமல் ஓதுங்க. அடுத்தது இஸ்திக்ஃபார். கண்டிப்பாக இந்த மாதத்தில் நம்ம நேரத்தை செலவிடணும் அப்படின்னா இஸ்திக்ஃபாருக்கு தான் நேரத்தை கொடுக்கணும். ஏன்னா இது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் எல்லா நபர்களுமே இஸ்திக்ஃபார் செய்யணும். அதனால் இஸ்திக்ஃபாரை முடிஞ்ச அளவு அதிகப்படுத்துங்க. 100 அப்படிங்கிற எண்ணிக்கையை தாண்டி ஒரு 500 ஒரு 1000 அப்படிங்கிற எண்ணிக்கையை நீங்கள் கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா தரப்பு மக்களுமே, மாதவிடாய் பெண்கள் மட்டும் கிடையாது, நோன்பு வைக்கக்கூடியவங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு 500 1000 இஸ்திக்ஃபாராவது தினமும் ஓதக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா பாவத்தையுமே அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். இதையும் நீங்கள் கடைப்பிடிங்க. அடுத்தது நம்ம என்ன ஓதலாம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள் இருக்கு இல்லையா, அதை முழுவதுமே நம்ம ஓதலாம். நம்மளால் ஒரு 3 முறை ஓத முடியுது, இல்லை ஒரு 10 முறை ஓத முடியுது, இல்லை எனக்கு அதிகமாக ஓத முடியும், நான் அத்தனை பேரையுமே 100 தடவை நான் தினமும் தஸ்பீஹ் செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓதலாம். எனக்கு முழுவதுமாக ஓத தெரியாது, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு சிறந்த திருநாமங்களை நான் சொல்கிறேன். யா ரஹ்மர் ராஹிமீன் ஓதுங்க. உங்களோட ஒட்டுமொத்த துவாவையும் எல்லாம் கபூலாக்குவான். உங்களோட விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தை இது. அதனால் இதை தஸ்பீஹ் செய்யுங்க. குறைந்தபட்சம் 100, அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதுங்களாம். அடுத்தது யா ஹையூ யா கய்யூம். இதுவும் இஸ்முல் ஆலம் தான், துவாக்கள் கபூலாகக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருநாமம் தான். இதையும் நீங்கள் ஓதிக்கலாம். அடுத்தது யா ஃபத்தாஹு, யா வஹாபு, யா ரஸாக்கு. இந்த 3மே செல்வம் பரக்கத்தாக இருக்கிறதுக்கும் நம்மளோட வாழ்க்கை செல்வ செழிப்பை நோக்கி நகர்றதுக்கும் ஓதக்கூடிய அழகான திருநாமங்கள். இதை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பரக்கத்து உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க, இந்த ரமலான்லேயே நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, வறுமையில் இருக்கீங்க, எங்களுக்கு செல்வ நிலை வரணும் அப்படின்னா இதை 3யுமே அதிகம் அதிகம் ஓதுங்க. இந்த ரமலான் முடியறதுக்குள்ளேயே உங்களெல்லாம் செல்வ செழிப்பில் கொண்டு போவான். அடுத்தது நரகவாசி சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவிற்கான ஒரு திக்ர் அப்படின்னா யா ஹன்னான் யா மன்னான். இதையும் தினமும் நீங்கள் 100 தடவை நீங்கள் ஓதுங்க. இதுவும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. அடுத்தது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதையும் நீங்கள் தினமும் தவறாமல் 100 தடவைக்கு மேலே ஓதுங்க. ஏன்னா இது ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அருமருந்து, உங்களோட ஒவ்வொரு முசீபத்திற்கும் தீர்வு, ஒவ்வொரு நோய்க்கும் தீர்வு. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அது அனைத்திற்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு திக்ர் அப்படின்னா அது இதுதான். ஏன்னா ஒரு தடவை சொன்னால் 100 விதமான சிறப்புகள் பலன்கள் நமக்கு கிடைக்குது. அதில் மிக கடைசியாக இருக்கக்கூடியது நம்மளோட கவலையும் துக்கமும் நீங்கள் தான். எனவே இதை கண்டிப்பாக அதிகம் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது துவாக்கள் கபூலாகணும். இந்த வருஷம் பூரா நான் கேட்கக்கூடிய ஒரு துவாவையும் அல்லாஹ் விட்டு வைக்கக்கூடாது, அல்லாஹ்வினுடைய உதவி வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்லாஹு அல் முஸ்தானு இதை அதிகம் நீங்கள் திக்ரு செய்யுங்க. நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்க எல்லாமே அதிக பலமான திக்ருகள். முடிஞ்சளவு அதிகமாக ஓதுங்க. குறைந்தபட்சம் எல்லாத்தையுமே 100 முறையாவது நீங்கள் ஓதிடுங்க. அடுத்தது மாதவிடாய் பெண்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்ன அப்படின்னா துவா கேட்கறது. நிறைய பெண்கள் இதை கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம தூய்மையாக இல்லையே, அல்லாஹ்விடத்தில் நம்ம இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. யோசிக்கவே வேணாம். எல்லா நேரத்துலையுமே துவாவை நம்ம கேட்கலாம். அது ஒரு இபாதத்து தான். எப்படி ஒரு திக்ரு செஞ்சால் நன்மை கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம துவாவை ஓதனாலும் நமக்கு நன்மை கிடைக்குது. கண்டிப்பாக துவாவை அதிகப்படுத்துங்க. எதை பற்றியெல்லாம் நம்ம துவா கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு குறிப்பு நான் தர்றேன். குடும்பத்தை பற்றி கேட்கலாம், திருமணத்தை பற்றி, அல்லது வேலையை பற்றி, வியாபாரத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி, இன்னும் குடும்ப ஒற்றுமை, அன்பு, பாசம், கண்ணியம், மரியாதை, சொந்த வீடு, சொந்த வாகனம், பண வசதி வாய்ப்புகள், இன்னும் ஈமான் முழுமை அடையிறத பற்றி, இன்னும் மறுமையை பற்றி, இந்த மாதிரி எதை பற்றி வேணும்னாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் நீங்கள் துவா செய்யுங்க. முக்கியமாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இப்போ கேட்கக்கூடிய ஒரு துவா இன்றைக்கு மட்டும் கேட்காதீங்க, இந்த மாதத்திற்கு மட்டும் கேட்காதீங்க, இந்த வருடத்திற்கு தேவையானதை நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த வருஷத்தில் எனக்கு இது நடக்கணும்,
திருமணம் நடக்கணும், இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் காபத்துல்லாவை போய் பார்க்கணும், இந்த வருஷத்தில் ஈமான் அதிகரிக்கணும், இந்த வருஷத்தில் செல்வ நிலையில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும், இந்த வருஷத்தில் எனக்கு வியாபாரம் செழிக்கணும், வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆசைகள் லட்சியங்கள் இருக்குதோ இந்த மாதத்தை பயன்படுத்தி கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருடைய பெரிய ஆசைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். ஏன்னா இது நான் என்னுடைய வாழ்க்கையில் வளமையாக பின்பற்றிட்டு வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது ரமலானில் தமிழில் எப்படி துவா கேட்குறது அப்படின்னு நிறைய சகோதரிகளுக்கு தெரியலை. இன்னும் நிறைய பேர் நான் அன்றாடம் போடக்கூடிய வீடியோவில் நீங்கள் ரொம்ப அழகாக துவா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய இது மாதிரி துவாக்கள் போடுங்க, ஒவ்வொரு தருணத்துலேயும் கேட்குற மாதிரி அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இப்போது மாதவிடாய் பெண்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி துவா கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன துவாவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்னும் கமெண்ட்ஸ்லேயும் யா அல்லாஹ் ஆமீன்னு போட்டுருங்க. அல்லாஹ் தஆலா உங்களோட அத்தனை ஆசைகளையும் அத்தனை கனவுகளையும் தேவைகளையுமே உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவே, என்னை படைத்தவனே, என் உடலின் நிலையையும் என் மனதின் பலவீனத்தையும் அறிந்தவனே, இன்று நான் தொழுகை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன், நோன்பு நோற்க முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆனால் என் இதயம் உன்னிடமிருந்து பிரியவில்லை. யா ரஹ்மானே, இந்த மாதவிடாய் நிலையை நீயே எனக்கு அளித்தாய். இது பாவம் அல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் ரமலானின் நன்மைகளை இழந்து விடுவேனோ என்ற பயம் என் உள்ளத்தில் உள்ளது. என் இந்த ஏக்கத்தையும் இபாதத்தாக ஏற்றுக்கொள். யா ரஹீமே, தொழுகை செய்ய முடியாத இந்த நாட்களில் என் நாவால் செய்யும் திக்ரையும் என் கண்களில் வரும் கண்ணீரையும் என் இதயத்தில் இருக்கும் நியத்தையும் நீ முழுமையான இபாதத்தாக ஏற்றுக்கொள். யா கஃபூரே, மன்னிக்கக்கூடியவனே, என் கடந்த கால பாவங்களை மன்னித்துவிடு. தெரிந்து செய்த பாவங்களையும் தெரியாமல் செய்த பாவங்களையும் மறைந்து செய்த பாவங்களையும் மக்கள் முன்னால் செய்த தவறுகளையும் அனைத்தையும் மன்னித்துவிடு. யா ரப்பே, என் குடும்பத்திற்கு நிம்மதி கொடு. என் வீட்டில் சண்டை இல்லாமல் சமாதானம் நிலைக்கச் செய். எங்கள் வீட்டை துஆ ஓங்கும் வீடாக மாற்று. குர்ஆன் ஓசை ஒலிக்கும் வீடாக மாற்று. யா ரஸாக்கே, என் குடும்பத்தின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்துவிடு. எங்கள் மீது இருக்கும் கடன்களை நீ எளிதாக அடைக்க வழி செய். ஹலால் வருமானத்தை கொடு. பரிபூரண பரக்கத்தை கொடு. அல்லாஹ்வே, எனக்கு நல்ல உடல் நலம் கொடு. இந்த மாதவிடாய் காலத்தில் சுகமாக கடக்கச் செய். வலி இருந்தால் அதை குறைத்துவிடு. பலவீனம் இருந்தால் பலம் கொடு. யா ஃபத்தாஹே, திருமணமாக வேண்டியிருந்தால் நல்ல துணையை அளி. வேலை தேவைப்பட்டால் நல்ல வேலை கொடு. வியாபாரம் இருந்தால் வளர்ச்சி கொடு. என் முயற்சிகளுக்கு வெற்றி கொடு. யா முஜீபே, என் மனதில் இருக்கும் சொல்ல முடியாத துயரங்களையும் நீ அறிவாய். இன்னும் மக்களிடம் சொல்ல முடியாத கஷ்டங்களையும் நீ அறிவாய். அந்த மறைத்த கண்ணீருக்கு நீ பதில் கொடு. அல்லாஹ்வே, என் இறுதி நேரத்தை நன்மையானதாக மாற்று. மரண நேரத்தில் கலிமா சொல்லும் வாய்ப்பு கொடு. கபரில் ஒளி கொடு. முன்கர் நக்கீர் கேள்விக்கு சரியான பதில் சொல்ல தைரியம் கொடு. யா ரப்புல் ஆலமீனே, மறுமையில் எனக்கு இலகுவான ஹிசாப் கொடு. என் வலது கையில் அமல் புத்தகம் கொடு. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை வேகமாக கடக்கச் செய். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த நிலையை கொடு. யா அல்லாஹுவே, இந்த ரமலானில் நான் நோன்பு நோற்க முடியாத நாட்களையும் நான் தொழ முடியாத நேரங்களையும் என் உண்மையான ஏக்கத்திற்காக முழுமையான நன்மையாக எழுதிவிடு. நான் பலவீனமானவள், நீ சக்தி வாய்ந்தவன். நான் குற்றவாளி, நீ மன்னிப்பவன். நான் நம்பிக்கையுடன் நிற்கிறேன், நீ நிராகரிக்காதே. அல்லாஹ்வே, என் துஆவை நிராகரிக்காதே. என் கண்ணீரை வீணாக்காதே. என் இதயத்தை உடைக்காதே. என்னை உன்னிடம் நெருக்கமாக வைத்திரு. நான் கேட்ட ஒவ்வொரு துஆவையும் எனக்கு அப்படியே கபூலாக்கி கொடு. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய சகோதரிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் சிறந்த வஜீஃபாக்கள் சிறந்த துஆக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கோ ஆர்டர் போட்டுக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் எங்களுக்கு அவசியம் வேணும், இன்னும் நாங்கள் வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த 2 கிதாபுகளும் ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்குது. இன்னும் தேவைப்படுறவங்க கேட்டிங்க அப்படின்னா எங்களால் இனி கொடுக்க முடியாது. மேலும் அரபி ஓத தெரியாதவங்க தமிழையே 30 ஜுஸ் குரானும் ஓதக்கூடிய வகையில் தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.